trace the roads where all our hearts had met. Your shadow falls across the. சுபாஷ் நானும் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் ரூம்மேட்டு. அவன் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சாமிநாதன் மூலியமாக படிப்போம். சாமிநாதன் அவனும் பக்கத்து ஊருக்காரங்க கண்ட்ரோட்டி பக்கத்தில். ஸோ அது அப்படியே சென்னையிலையும் கண்டினியூ ஆச்சு. நான் அவனும் ஒரே ரூமில் இருந்து வேலைக்கு போயிருந்தேன். இப்போ சுபாஷை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கோல்ஸு ட்ரீம்ஸு எல்லாமே ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஹையாகவும் இருக்கும். ஸோ அவன் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் சர்வீஸ் சென்டரில் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தான். ஃபோன் சர்வீஸ் சென்டர் சாலிகிராமத்தில் போயிட்டு இருந்தான். அப்போவே வந்து அவன் ரஜினி ஸ்டைலில் சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து டாடா மோட்டார்ஸ் வேலைக்கு போவேன், மிஷின் டிசைன் இன்ஜின் டிசைன் அது போல் நான் வந்து வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதே போல் நடந்தது. 2 வருஷம் கழிச்சு டாடா மோட்டார்ஸ் புனேக்கு வேலைக்கு போயிருக்கான். ஸோ அவனுடைய கரியர் க்ரோத்தில் ஐ திங்க் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் பூனேயில் இருந்தப்போ ஒவ்வொருத்தரை ஷேர் பண்ணியிருக்கான். அப்துல் கலாம் வந்து விசிட் பண்ணப்போ ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ண. ஐ திங்க் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கஷ்டப்பட லைஃப்லேயும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதே போல் பர்சனல் லைஃப்லேயும் அதே போல் எங்கேயும் ஃப்ளாட்லாம் வாங்கி போயிட்டு. அதே போல் நிறைய பெருமை அடைகிற விஷயங்கள் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதே போல் மெமரிஸ்ன்னு சொல்லப்போனால் அவங்க கிராமத்துக்கு போயிருந்தோம் வாடகை பைக்கெலாம் எடுத்து. அப்போ வந்து அவன் படித்த ஸ்கூலில் அவன் கிளியர்லாம் ஏற்றிருந்தது. ஏதோ 10th-12th அவங்க டாப்பாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் அதெல்லாம். ஸோ அது அப்படியே மேலும் கண்டினியூ ஆகிறதுக்கு நம்மளுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கண்டினியூ ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபைனலி சுபாஷ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நன்றி. எப்படி இருக்க? நேற்று நீ என்ன கால் பண்ண ட்ரை பண்ண, அப்புறம் நான் உன்னை கால் பண்ண ட்ரை பண்ண, நம்ம 2 பேரால் பேச முடியல. அந்த வீடியோ மூலமாக பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து இந்த பர்த்டே மேட்டரை சால்வ் பண்ணுவோம். இங்கே பாரு, நாங்கள் எப்போ உனக்கு விஷ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் உனக்கு பர்த்டே, ஓகேவா? முதல்ல அதை நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் சுபாஷை பற்றி சொல்லணும்னா முதல்ல ஞாபகத்துக்கு வரவங்களோட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற முகம், ஓகேவா? அதாவது சிரித்த முகத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற முகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம சுபாஷ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் எப்போதும். சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பார். அவனும் சிவசங்கரும் 2 பேரும் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடம் கலகலன்னு இருக்கும். அவங்க சுற்றி எல்லாருமே சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் நீங்கள் வந்து பண்ருட்டிலேருந்து வந்துட்டு கடலூர்னு சொல்லி கதை விட்டுட்ருப்பேன். பண்ருட்டியும் சூப்பர் ஊர் தான்டா. அப்புறம் சுபாஷ் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நல்லா கடின உழைப்பாளி. ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி சூப்பராக இருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னால் நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபேர்வெல்லுக்கு வந்து அவனோட ஷர்ட் தான் போட்டு போனேன். நல்லா ஞாபகம் இருக்குது. அது ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஷர்ட். அது அந்த கலர் ஷர்ட்லாம் நம்ம ஈரோடில் தான் கிடைக்கும். அவன் ஷர்ட் தான் போட்டு போனேன். தேங்க்யூ சுபாஷ், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சில்வர் ஜூபிலியில் பார்ப்போம். பாய். வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? சுபாஷை பற்றி சொல்ல போகிறேன். நான் கொஞ்ச நாள் சென்னையில் நான் ரூம்மேட்டாக இருந்தோம். நான் சிவா, தமிழ், கமலக்கண்ணன், சுபாஷ். சுபாஷை பற்றி சொல்லணுன்னா காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுவான் ஆஃபீஸ்க்கு. சின்சியராக சிகாமணி அவர். அதுவும் அங்கே வடபழனிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகணும். காலையில் சீக்கிரமாக 7 மணி 6 மணிக்கெலாம் பஸ் வந்துடும். சுறுசுறுப்பாக கரண்ட் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணியிருக்க மாட்டான். நான் கமலக்கண்ணா கொஞ்சம் சமையல் தான், கொஞ்சம் சும்மா தான் உட்காந்துருக்கோம். தமிழில் சிவாலாம் அவங்களும் கரெக்டாக சுறுசுறுப்பாக கிளம்பி போயிடுவாங்க. சுபாஷை பற்றி சொல்லணுன்னா வந்து அவர் பார்த்து போகும்போது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகம் இருக்குது. அவருக்கு நாங்கள்லாம் வடபழனியில் இருக்கும்போது அவன் வந்து சிவாட்ட ஒரு கேள்வி கேட்டான். சிவா, நம்ம இருக்கிற வீடு வந்து சுமாராக இருக்குது. அடுத்த தடவை வீடு பார்க்கும்போது இந்த மாதிரி வீடு பாடுறா அப்படின்னா, என்ன மாதிரி அப்படின்னா, வீடு வந்து பெரிய வீடாக இருக்கணுமா, வாசலில் கேட்டை திறந்துட்டு உள்ள நடந்து வரும்போது 2 சைடு பூச்செடியாக இருக்கணுமாம்மா. அதுக்கப்புறம் ஒரு 10 ஸ்டெப்பு நடந்து வந்ததுக்கப்புறம் தான் மெயின் டோரே இருக்கணுமாம்மா. அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கணுமா. அந்த மாதிரி ஒரு கற்பனை சொல்லியிருந்தாரு. சரி, நீ எவ்வளோடா வாடகை கொடுப்பா அப்படின்னு சிவா கேட்டான்.
இப்போ வந்து இப்போ கொடுக்குற அதே வாடகை தான் 2000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஏதாவது பேசிகிட்டு போனாங்க. ஹோப்ஃபுல்லி இன்னரான நல்லா பண்ண வாழ்த்துக்கள் சுபாஷ். வாய்ப்பு கிடைச்சா மீட் பண்ணுவோம். டேக் கேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னையே பாதி பேருக்கு ஞாபகம் இருக்காது. நான் கமலக்கண்ணன். சுபாஷ் பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயரில் நாங்களாம் ஒரே பிளாக்கு, அதனால கொஞ்சம் பழக்கம். அது இல்லாமல் அவர் பண்ணுறட்டி நான் திருக்கோளூர் ஒரே ஏரியா கிட்டத்தட்ட, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் காலேஜ் முடித்த அப்புறம் ஆக்சுவலாக சென்னையில் வேலை தேடும்போது நாங்கள்லாம் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே நம்ம ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கோம். ஆக்சுவலாக ஒன்றா சமைச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், நிறையா சினிமாஸ் பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி சென்னையில் மெமரின்னு பார்த்தாக்கா, இந்த தண்ணி இல்லாத காலத்தில் சென்னைக்கு வந்து சிக்கிட்டோம். நாங்கள் நைட்டு 12 மணிக்கு குடத்தை வச்சுக்கிட்டு இந்த வடபழனி ஏரியாவில் நைட்டு 12 மணிக்கு தண்ணி வண்டிக்காக வெயிட் பண்ணுறதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் என் பசங்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்புறம் வேலை வந்து எங்களுக்கு முன்னாடி சுபாஷ் வேலை வாங்கிட்டான். அப்போ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் பார்த்தாக்கா அவனுக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவான். அதையும் தாண்டி அவனுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஹியூமர் சென்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் ஹி இஸ் டூயிங் வெல். சுபாஷ் சில்வர் ஜூபிலர் மீட் பண்ணுவோம். see you soon. இந்த அண்ணன் கோக்கு தம்பி ஸ்லைஸை பற்றி நிறைய விஷயம் சொல்ல சொல்லியிருக்காங்க. சுபாஷ் ஆட்டோமொபைல் எங்கள் பக்கத்தூர் பையன். நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு, பெரியகாட்டுப்பாளையம் வில்லேஜ். அவங்க ஆக்சுவலாக ப்ளஸ் டூ வந்து எங்கள் ஸ்கூல் தான் வந்து எழுதணும். அவர் வந்து மேக்ஸில் புலி, சென்டம் 10 ப்ளஸ் டூவில். அப்புறம் வந்து விஜயனா யாராவது தான் அந்த ஃபஸ்ட் இயர் வரும்போது கல்லூர்லேருந்து ஒரு பையன் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம பங்காளி சுபாஷ், பங்காளின்னு தான் எனக்கு கூப்பிடுவேன். அப்புறம் சுபாஷ் ஃபஸ்ட் இயர் வந்து வேறு பிளாக்காக இருந்தாலும் ரொம்ப ஊருக்கு போகிறது அது எல்லாமே என்ன இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ஒரே ரூம் இருக்குது. அதனால் 4th செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸோட நம்பர் ஆஃப் மூவிஸ் வாட்ச் பண்ண ரொம்ப அதிகம். அப்புறம் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஒரே ரூம் தான். ஃபைனல் இயர் நான் சுபாஷ் சிவா 2 ரூம் கிடச்சிது. ஒரு ரூம் எந்த ரூம்னே தெரியாது, இங்கே வேறு யாருக்கும் கொடுத்துட்டு ஃபைனல் இயரில் சின்ன ரூமில் இருக்கும். அதில் தான் வந்துட்டு நாங்கள் 3 பேருமே இருப்போம். ஒரு சுபாஷ் வந்துட்டு அவர் பெட்டில் படுத்துப்பார், நானும் சிவாவும் கீழே படுத்துருப்போம். சென்னையில் சிவா, தமிழ், நம்ம கமலக்கண்ணன், யஹியா இந்த கேங்லாம் வந்து குமரன் நகரம் ஒரு இடத்துல தங்கிட்டாங்க. அங்கே போயிட்டு சுபாஷ் ஐக்கியமாயிட்டார். முதல்ல வந்து எம்பிஎல் கோடு சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி தான். அதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் இந்த ஐக்கியம் தொண்டர் அது வந்து நிறையா கதை சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருந்தோம். அது முடிச்சுட்டு ஏபிடி மாறுதி. ஏபிடி மாறுதியில் போகும்போது அவருக்கு ப்ரொமோஷன் இதெல்லாம் வரும்போது நிறைய டிப்ளமா ஆளுக்கு வந்து சுபாஷை வெளியில் தள்ளுறதுன்னாங்க. அப்புறம் அவனோட நல்ல நேரம் வந்து புனேயில் வந்து ஐ திங்க் டாடா மோட்டார்ஸில் கிடச்சிது. நல்ல சேலரி, நல்ல பெருசு. அதுக்கு பிறகு தான் சேலரி வைஸ் அவனுக்கு ரொம்ப நல்லாச்சு. அந்த டாடா மோட்டார்ஸ் போகிற வரைக்கும் சுபாஷோட சேலரி எல்லாம் ரொம்ப கம்மி. பட் அவன் ரொம்ப செம்மையாக இருப்பான். ரொம்ப கம்மியான சேலரி இருந்தாலும் நல்ல கேங் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணாங்க. அப்புறம் புனே போயிட்டு திருப்பி டெய்லிமார்க் ஹீரோ, அப்புறம் வந்துட்டு அடுத்தது வந்து திருப்பி அசோக் லைலன், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு விபி லெவலுக்கு இருக்காப்புல. ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா சுபாஷ் ஒரு பெரிய ஆம்பிஷியஸ். எங்கள் ஊரில் வந்து எல்லாருக்கும் ட்ரீம் வந்து நெய்வேலி டவுன்ஷிப் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்வேலியிலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர் நெய்வேலியிலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார். ஈஸ்ட் ப்ளஸ் 2 இயர்ஸ் அண்ட் டாட்டர். ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். நடுவில் வந்துட்டு அந்த நேரில் மீட் பண்ணுறது கம்மியாக இருக்குது. சிவசங்கரன் எல்லாரும் மீட் பண்ணாலும் சுபாஷ் வந்து ஃபோனில் கன்சல்ட் மெனிதிங். பட் நேரில் பார்த்து எனக்கு லாஸ்ட்டாக எப்போ பார்த்தோன்னே ஞாபகம் இல்லை. அதே மாதிரி ஹி இஸ் வெல் பிளான்டு ஃபார் எவ்ரி திங். ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க். ஆல் தி பெஸ்ட் சுபாஷ். சுபாஷை வந்து எனக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நல்லா தெரியும். அவனுக்கு ஸ்லைஸ்னு பேர் வச்சது நான் தான். அதுக்கு ஒரு சூப்பர் பேக் ஸ்டோரி இருக்குது. சில்வர் ஜூப்ளி வந்தால் சொல்கிறேன். சுபாஷை பற்றி யோசிச்சா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுதான் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா ஐ திங்க் 2005 இல்லை 6 இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் சுபாஷ் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு மெட்ராஸ்லேருந்து முடிவு பண்ணோம். டக்குன்னு கிளம்பி போகணும்னு நினைக்கிறேன். மெட்ராஸா இல்லை சிவசங்கரன் வீட்டிலேருந்து போனோமா ஞாபகம் இல்லை. பட்டு சுபாஷ் வீடு இங்கே எங்கேயோ தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால நாங்கள் அப்படியே கிளம்பி போனால் பண்ருட்டியில் வந்து பண்ருட்டிலேருந்து ஏதோ பஸ்ஸை பிடிச்சி போனோம். காடாமொழி ஜங்ஷன் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க.
இறக்கி விட்டா அங்கேருந்து சுபாஷ் ஊர் உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. மதியானம் மொட்டை வெயில், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கெல்லாம் வண்டி போகாதுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அங்கே வந்து கார்னர் அந்த ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு சைக்கிள் கடை இருந்தது. அவங்கக்கிட்ட போய் வாடகைக்கு சைக்கிள் கேட்டோம். எங்கள் 4 பேரும் பார்த்தா அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அதனால் சைக்கிள் வந்து ஐடி கார்டு இருந்தால் தான் தருவோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு யார்கிட்டையுமே ஐடி இல்லை. காசு தரோன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நான் சிவசங்கரெல்லாம் எங்களோட ஆஃபீஸ் ஐடியை கொடுத்துட்டு தான் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் அந்த மொட்டை வெயிலில் 2 சைக்கிளில் டபுள்ஸ் அடித்து, டபுள்ஸா ட்ரிபிள்ஸா ஞாபகம் இல்லை, சிவசங்கரன், கமலக்கண்ணன், ஹியா, நான் நினைக்கிறேன். நாங்கள் 4 பேர் தான் போகணுன்னு நினைக்கிறேன். பட்டு நுர தள்ளி தான் போய் சேர்ந்தோம். மொட்டை வெயில் ப்ளஸ் வந்து அது, ஆனால் அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கமும் முந்திரி தோட்டம், செம்மண் இடம், நடுவில் வந்து ஒரு பிளாக் டார் ரோடு. அது மேலே ஏறி இறங்கி போய் அவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளேயே கேஸ் அவுட்டு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா, சுபாஷ் அப்போ இல்லை, அங்கே இங்கேயும் போயிருந்தான். ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து குயிக்காக இதோட சமைச்சு நல்லா கவனிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு ஐயோ நான் 5 கிலோமீட்டர் எப்படா இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது, அது வேறு டபுள்ஸு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே சுபாஷோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் வந்து நான் உங்களை டோ பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி நாங்கள் சைக்கிளில் உட்காந்து ஒரு பைக்கில் அப்படியே எங்களை தள்ளிட்டே வந்து மெயின் ரோட்டில் இறக்கி விட்டார். அதுதான் ஞாபகத்துக்கு வருது.